வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th செகண்ட் லெசன்ல பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காத அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போ பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பிரதமரை பத்தி தான் பார்க்க போறோம். பார்ட் 1ல குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரோட எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். அவங்க ஆர்டிகல்ஸ், பவர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதுல என்ன பார்க்க போறோம்னா பிரைம் மினிஸ்டர், ஓகேவா? அதாவது பிரதமர் பத்தி அவரோட பவர்ஸ், அவரோட ஆர்டிகல்ஸ், அவர் என்னென்னலாம் ஒர்க் பண்ண போறான்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறேன், கவனிச்சுவாங்க, ஓகேவா? இந்த பிரைம் மினிஸ்டர் இந்த கான்செப்ட் எங்க இருந்து கேட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்துல வெஸ்ட்மின்ஸ்டர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது தான் எடுத்திருக்காங்க. இவரோட ஆர்டிகல் எதுனா 74ல் 1, ஓகேவா? 74ல் 1ன்ற ஆர்டிகல் தான் இவர் வருவாரு, ஓகேவா? 74ல் 1ன்ற ஆர்டிகல் தான் இவர் வந்துருவாரு. பாத்தீங்கன்னா 74ல் 1ன்னு சொல்லுவாங்க. எதுக்குப்பா பிரதமர் ஒருத்தர் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் எதுக்கு இருக்காங்க அப்படின்னா ரெண்டே விஷயம் தாங்க, ஓகேவா? குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் அட்வைஸ் பண்றதுக்காகவும் தான் இருக்காரு, ஓகேவா? அதான் நான் சிம்பிளா எழுதிருப்பேன். அவருக்கு ஹெல்ப் பண்றதும் அட்வைஸ் பண்றதுக்காக தான் பிரதமர் ஒருத்தர் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. மத்திய அமைச்சர் குழுவுக்கு ஒரு தலைவர்னு ஒருத்தர் வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் உருவாக்கி இருக்காங்க. அவருக்கான ஆர்டிகல் என்னன்னு கேட்டாங்கன்னா 74/1, அதாவது 74(1) சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா இங்கிலாந்துல வெஸ்ட்மின்ஸ்டர் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, ஓகேவா? டக்கு அப்படியே சொல்லிட்டு நோட் பண்ணிட்டே வாங்க. இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இவரு தாங்க, ஓகேவா? இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர் தான். இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா பிரதமர், பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு பாலமாக செயல்படுவார் பிரதமர், ஓகேவா? பிரசிடென்ட்டுக்கும் அமைச்சர்களும் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு பாலமாக செயல்படுவார் யாரு? நம்ம பிரைம் மினிஸ்டர். பிரதமர் தான் என்ன பண்ணா ஒரு பாலம் போல செயல்படும், அதான் சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்ட்டுக்கும் அமைச்சர்களும் ஒரு பாலம் போல செயல்படுவது நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி மக்களவையோட பெரும்பான்மை கட்சி தலைவர் தான் பிரைம் மினிஸ்டர். அதாவது மக்களவைக்குள்ள லோக்சபால எந்த கட்சி பெரும்பான்மை அடையுதோ, அதாவது மெஜாரிட்டி காட்டுறாங்களோ அவங்க தான் யாரும் கூடுவாங்க அப்படின்னா அதோட தலைவர், அந்த கட்சியோட தலைவர் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. புரியுதா? வெரி சிம்பிள். மக்களவையில எந்த கட்சி பெரும்பான்மை மெஜாரிட்டி இருக்கோ, மெஜாரிட்டி இருக்க கட்சியோட தலைவர் தான் யாரு? பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க, பிரதமர்னு சொல்றாங்க, ஓகேவா? பிரதமரை நியமித்து யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான். பிரதமரை நியமனம் பண்றது யாரு? பிரசிடென்ட். அது நம்ம போன கிளாஸ்லயே பார்த்திருக்கோம், ஓகேவா? பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? பிரைம் மினிஸ்டர், யூபிஎஸ்சி தலைவர், எலெக்ஷன் கமிஷனோட ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜிலாம் பிரசிடென்ட் தான் நியமனம் பண்ணான்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி பிஎம் நியமனம் பண்றது யார் தான்? பிரசிடென்ட் தான், ஓகேவா? இது பாக்குறோமா? அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர்களுமே பிரசிடென்ட் தாங்க நியமனம் பண்ணுவார். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா நியமனம் பண்ணுவாரு வித் தி ஹெல்ப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரோ அந்த துறை சார்ந்த ஒதுக்கீடு, இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லுவாரு, பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாரு. அதுக்கு பிரசிடென்ட் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பதவி பிரமாணமும் அந்த சைன் போட்டுருவாங்க, ஓகேவா? பேசிக்ஸ் அவ்வளவுதான், ஓகேவா? வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்சி பெரும்பான்மை இல்லாத போது, இப்போ ஒரு கட்சி பெரும்பான்மை இல்லாத போது பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தான் ரெண்டு கட்சி தலைவர்ல யாரை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தலைவர் கூப்பிடுவாங்க. அந்த தலைவர் கூப்பிட்டு நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யார் முடிவு பண்ணாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க, ஓகே? அதான் சொல்லியிருப்பாங்க. கட்சி பெரும்பான்மை இல்லாத போது பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் கட்சி தலைவரை அழைத்து அரசை அமைக்க சொல்லுவாங்க, ஓகேவா? நீங்க தான் பாத்துக்கோங்க, நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய இது கட்சியை சொல்லுவாங்க, ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா? அப்புறம் வேற இருக்கலாம் மக்களவையோட பொறுப்பு, அதாவது லோக்சபாவோட மொத்த பொறுப்பு யாருன்னா அமைச்சர்கள் தான். தனியாகவோ கூட்டாகவோ சேர்ந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சோலோவாகவும் இல்லை எல்லாரும் சேர்ந்து மக்களவை லோக்சபாவுக்கான பொறுப்பு, நீங்க தான்ப்பா லோக்சபா பொறுப்பு அப்படின்னு யாரை சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்கள், எல்லா அமைச்சர்களும் தனியாகவும் குழுவாகவும் சேர்ந்து மக்களவைக்கு லோக்சபாவுக்கு பொறுப்பு இவங்க தான், ஓகேவா? இதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சிம்பிள், நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லைனாலும் நம்ம எம்பி ஆக முடியும். ஆனா என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா நம்ம 6 மாசத்துக்குள்ள எம்பின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஓகே? நம்ம வின் பண்ணனாலும் நம்ம அமைச்சரா ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம். ஆனா 6 மாசத்துக்குள்ள ஒரு கண்டிஷன் இருக்கு, 6 மாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம ஜெயிச்சிடணும், அதான் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை என்றாலும் 6 மாதத்திற்குள்ள நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும், நம்ம அமைச்சர் ஆகலாம், ஓகே? எம்பி எல்லாம் நம்ம அமைச்சர் ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம். ஆனா 6 மாசத்துக்குள்ள நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஓகே? என்னென்ன பார்த்திருக்கோம்? அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோம், ரெண்டுக்கும் பாலமாக செயல்படுவார்னு பார்த்தோம், அரசாங்கத்தின் தலைவர்னு பார்த்தோம், மக்களவையில பெரும்பான்மை கட்சி தலைவர் தான் பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தோம், பிரதமரை நியமனம் பண்றது பிரசிடென்ட் சொல்லிட்டு பாக்குறோம், அமைச்சர்களை நியமனம் பண்றதும் நம்ம பிரசிடென்ட் தான் சொல்லிட்டு பாத்துறோம். பாத்தீங்கன்னா எந்த கட்சி பெரும்பான்மை இல்லையோ அந்த கட்சி தலைவரை கூப்பிட்டு, பெரும்பான்மை இல்லைன்னா எந்த கட்சி தலைவரை கூப்பிட்டு ஆட்சி அமைதுன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணாங்க, குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணாங்க. அது மாதிரி மக்களவையோட பொறுப்பு மொத்த அமைச்சர்கள் தனியாவோ குழுவாவோ அவங்க பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நாடாளுமன்றத்துல, அதாவது பார்லிமெண்ட்ல நம்ம ஒரு மினிஸ்டர் ஆகலாம், ஓகே? அமைச்சர் ஆகலாம். ஆனா 6 மாசத்துக்குள்ள நம்ம ஒரு எம்பி அதுக்கு மாறி காட்டணும், அதான் சொல்லியிருப்பாங்க. 6 மாசத்துக்குள்ள நம்ம நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா?
இப்ப பிரைம் மினிஸ்டரோட கடமை மற்றும் வேலைகள். பிரைம் மினிஸ்டரோட கடமை என்ன, அவங்களோட வேலைகள் என்ன சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. டக் டக் டக்குன்னு சொல்லி வச்சுலாம். ஓகேவா? அவரோட ஆர்டிகல் என்னன்னா, அவங்களோட பிரைம் மினிஸ்டரோட கடமை எது கீழே வரும்னா 78 ஆர்டிகல்ல வரும். ஓகேவா? 78 ஆர்டிகளுக்குள்ளதான் வரும் அவரோட கடமை மற்றும் வேலைகள். என்ன பண்ணார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா, அமைச்சரவை கூட்டத்துக்கு தேதி நிகழ்ச்சி பற்றி முடிவு பண்ணார். அஜெண்டான்னு சொல்லுவாங்க. எந்த டைம்ல என்ன பண்ணணும், ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவார். ஓகேவா? சோ அமைச்சரவை கூட்டத்தோட தேதி நிகழ்ச்சி பற்றி முடிவு செய்தாரு நம்ம பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? அந்த மாதிரி அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த அமைச்சருக்கு இந்த மினிஸ்டருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் தான் முடிவு பண்ணுவாரு. அந்த மாதிரி மத்திய அரசின் சட்டத்திற்கான முன்மொழிவு, அப்ப ஒரு சில சட்டம் எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த சட்டத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவார். யாருக்கிட்டனா, பிரசிடென்ட் கிட்ட, குடியரசுத் தலைவர் கிட்ட பிரதமர் டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த சட்டம் போடலாமா, இது பண்ணலாமா, இது தூக்கி விடலாமா, இது சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதான் இங்க கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும் இல்ல. நாட்டின் உண்மையான தலைவர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டின் உண்மையான தலைவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். பிரதமர் தான் நாட்டின் உண்மையான தலைவர். குடியரசுத் தலைவர் பெயரளவிலான தலைவர். பிரசிடென்ட் பெயரளவிலான தலைவர், இவரு உண்மையான தலைவர். ஓகேவா? நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் அப்படின்னு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கொரோனா டைம்ல நமக்கு யார் வந்து நம்ம கிட்ட பேசியிருப்பா? கொரோனா டைம்ல பிரதமர் தான் பேசியிருப்பாங்க, அதாவது மோடி அவர்கள் தான் பேசியிருப்பாங்க. ஓகேவா? சோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர். இப்ப யாராவது ஒரு பிரச்சனைனா மக்கள் கிட்ட டைரக்டா யார் பேசுவாங்க அப்படின்னா பிரதமர் தான் பேசுவாங்க. குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் பேச மாட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் பிரதமர் தான் பேசுவாங்க. அது மாதிரி இவர் தான் உண்மையான தலைவர். என்ன தலைவர்? உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்டர்நேஷனல் மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சர்வதேச மீட்டிங்ஸ், இந்த மாதிரி ஷார்க்கு, காமன்வெல்த், அது மாதிரி அணிசேர நாடு மாநாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்தியாவின் பிரதிநிதியா பிரதமர் தான் போவார், பிரைம் மினிஸ்டர் தான் போவார். இப்ப வெளிநாட்டுக்கு யார் போறாங்க? வெளிநாட்டுக்கு இப்ப யார் போறாங்க? திரௌபதி முர்மு அவங்களா போறாங்க? இல்ல, யார் போவாங்கன்னா மோடி அவர்கள் தான் போவாங்க. அதான் சொல்ல வராங்க. ஸோ இன்டர்நேஷனல் மீட்டிங், இந்த மாதிரி ஷார்க்கு, காமன்வெல்த், அணிசேர நாடு, G20, G7, அது மாதிரி சர்வதேச அளவுல ஏதாவது நடக்குதுன்னா இந்தியாவோட ரெப்ரஸன்டேட்டிவ் யார் போவார்னா பிரதமர் தான் போவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது புரிஞ்சிச்சா? அடுத்து என்ன சொல்லணும்னா, கேபினெட் மினிஸ்டர்கள் நம்ம பார்த்தாலே முன்னாடி இப்ப பாப்போம் இனிமே சொல்லிட்டு, கேபினெட் மினிஸ்டர் சொல்லுவாங்க. அதான் அமைச்சர்லயே ரொம்ப முக்கியமானது. ஆளுங்கட்சியில முக்கியமானது யாருன்னா கேபினெட் மினிஸ்டர் தான். அந்த கேபினெட் மினிஸ்டர் இல்லாத போது பிரதமரும் ஒரு மூத்த அமைச்சர்கள் 2 பேர் கூட சேர்ந்து அவங்க என்ன வேணா பண்ணலாம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கேபினெட் அமைச்சர் இல்லாத போது பிரைம் மினிஸ்டர் அந்த மூத்த அமைச்சர்களோடு 2-3 பேரோட மீட்டிங் போடலாம். மூத்த அமைச்சர், இப்ப நான் தான் பிரைம் மினிஸ்டர் தான், என் கூட ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா நான் யாரு மேல நான் 3 பேர் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது புரியுதா? சோ வேற என்ன சொல்லியிருப்பாங்க அடுத்ததுன்னா, அவ்வளவுதான். அப்ப டக்குனு ரிவிஷன் பண்ணிட்டுருமா? இப்ப பிரைம் மினிஸ்டரோட கடமை மற்றும் வேலைகள் என்னது? ஆர்டிகல் 78 கீழே வந்துருது. அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி பற்றி முடிவு செய்வாரு. அமைச்சருக்கு துறை ஒதுக்கீடு, அந்த டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி விட்டுருவாரு. மத்திய அரசின் சட்டத்தில் அதான் என்னென்ன சட்டம் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு. நாட்டின் உண்மையான தலைவர் தான், நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் பிரதமர் தான் சொல்லியிருப்பாங்க. இன்டர்நேஷனல் மீட்டிங்ஸ் அவர் தான் ரெப்ரஸன்டேட்டிவா போவாரு. அது மாதிரி கேபினெட் மினிஸ்டர் இல்லாத போது நான் மட்டும் இருக்குன்னா என் கூட 2 அமைச்சர் இருந்தாங்கன்னா நாங்க 3 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப அமைச்சரவை குழு என்னது? அமைச்சரவை குழுக்குள்ள வந்துட்டோம். அமைச்சரவை குழு என்ன சொல்லிக்காங்கன்னா, மொத்த மக்களவை உறுப்பினர்கள், அதாவது டோட்டல் லோக்சபா இருக்குல்ல, மொத்த லோக்சபா உறுப்பினர்கள்ல 15% தான் என்னவா இருக்க முடியும்னா அமைச்சர்களா இருக்க முடியும். ஓகேவா? மொத்த லோக்சபா உறுப்பினர்ல 15% மட்டும்தான் அமைச்சர்களா இருக்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகே, இது அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் பத்தி பின்னாடி பார்ப்போம். ஒரு சட்டத்திருத்தம் பண்ணி இதை மாத்திருப்பாங்க. மொத்த மக்களவை லோக்சபா இருக்குல்ல, மொத்த லோக்சபா உறுப்பினர்கள்ல 15% பேர் மட்டும்தான் அமைச்சர்களா இருக்க முடியும், அதான் எம்பிஸா இருக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இன்க்ளூடிங் அதுல பிஎம்மும் சேர்த்து, இன்க்ளூடிங் பிரதமரையும் சேர்த்து அத்தனை பேர் தான் அமைச்சராக இருக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மொத்த மக்களவை உறுப்பினர்கள்ல 15% பேர் தான் அமைச்சர்களாக இருக்க முடியும், அது இன்க்ளூடிங் பிரதமர் ஆல்சோ. ஓகேவா? அது மாதிரி பிரசிடென்ட் தான் வந்து அமைச்சரவையை உருவாக்குவார். பிரசிடென்ட் தான் உருவாக்குவாரு. வித் ஆலோசனையா, யாரோட ஆலோசனை கீழே வந்து அவர் உருவாக்குவார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிரதமர் தான். பிரைம் மினிஸ்டர் சொல்லி பிரசிடென்ட் அதை கிரியேட் பண்ணுவாரு. ஓகேவா? புரியுதா? ஓகே, அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது 3 வகையான இருப்பாங்க. ஓகேவா? 3 வகையான அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. ஒரு பார்லிமெண்ட்ல, ஒரு நாடாளுமன்றத்துல 3 வகையான அமைச்சர்கள் இருப்பாங்க. யார் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான் முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இவங்க தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. பினான்ஸ் கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானலாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அதாவது நிர்வாகத்தின் மைய கருவினை உருவாக்கும் முறைசாரா அமைப்பு கேபினெட் மிஷன், எல்லாத்தையுமே இவங்க தான் பண்ணுவாங்க. என்னென்ன பண்றாங்க பாருங்க, பாதுகாப்பு, மிலிட்ரி, ஆர்மி, அந்த மாதிரி விஷயம். அப்புறம் நிதி, எக்கனாமிக்ஸ், ஓகே, அது பண்ணுவாங்க. வெளியுறவு,
வெளியூரோட கொள்கைகள், அந்த உடன்படிக்கைகள், நம்ம நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்குமான அந்த ஒப்பந்தம் எல்லாம் போறது இவங்க தான். அப்புறம் உள்துறை மற்றும் ரொம்ப எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேவா? கேபினெட் மினிஸ்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேபினெட் மினிஸ்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விஷயமே இவங்க தான் பண்ணுவாங்க. பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை, உள்துறை போன்ற முக்கியமான எல்லா விஷயத்தையும் யார் தான் பண்ணுவாங்க? கேபினெட் மினிஸ்டர் தான் பண்ணுவாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைப். அடுத்த டைப் என்னன்னா, ரெண்டாவது வகை யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜாங்க அமைச்சர்கள். என்னது? ராஜாங்க அமைச்சர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒதுக்கப்பட்ட துறையில பொறுப்பு அமைச்சர் தான் இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் ஒதுக்குறாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை அவங்க பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அது மாதிரி இவங்க கூப்பிட்டாங்க, அந்த கேபினெட் மினிஸ்டர் கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். லாஸ்ட் யாருன்னா இணை அமைச்சர்னு சொல்லுவாங்க. இணை அமைச்சரோட வேலை ஒன்றும் இல்லை, கேபினெட் அமைச்சர்களும் ராஜாங்க அமைச்சர்களும் எதனா ஹெல்ப் கூப்பிட்டு அவங்க போவாங்க. ஓகேவா? அப்ப அமைச்சர்கள் எத்தனை வகை? 3 வகை. கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைச்சர்கள் யாரு? கேபினெட் அமைச்சர்கள். அதுக்கப்புறம் ராஜாங்க அமைச்சர் அவங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்க துறை சார்ந்த வேலையை மட்டும் தான் பண்ணுவாங்க. இணை அமைச்சர்கள் இவங்க 2 பேரும் ஹெல்ப் கூப்பிட்டாங்கன்னா போவாங்க. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? அது மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் வந்து மொத்த அமைச்சர்களா இருப்பாங்க? மக்களவையில், அதாவது லோக்சபால 15% பேர் மட்டும் தான் அமைச்சர்களா இருக்க முடியும், இன்க்ளூடிங் பிஎம் ஆல்சோ. அது ஒரு சட்டத்திட்டத்தில் பண்ணிருப்போம், அது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? ஸோ டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணிடுமா? அவ்வளவுதாங்க. மொத்தம் வந்து 15 பேர் தான் வந்து அமைச்சர்களா இருக்க முடியும். அமைச்சரவை உருவாக்குறது பிரசிடென்ட் தான், வித் தி ஹெல்ப் ஆஃப் யாரோட உதவியோட பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட உதவியோட பண்ணுவாங்க. மொத்தம் 3 வகையான அமைச்சர்கள் இருப்பாங்க. இதை சொல்லியாச்சா? அடுத்தது நாடாளுமன்றம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்க்கறதுக்கு இது குழப்பற மாதிரி இருக்கும். இந்த மைண்ட் மேப் ஈஸியா நான் சொல்லி புரிய வைக்கிறேன். புக்ல வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், சென்டென்ஸா கதையா கொடுத்துருப்பாங்க. அழகா நான் சொல்லி பக்காவா புரிய வைக்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்ன்றது ஈரவை சட்டமன்றம் சொல்லுவாங்க. எனது ஈரவை சட்டமன்றம் சொல்லுவாங்க. ஆனா பொறுமையா சொல்றதை மட்டும் நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? பார்லிமெண்ட்ன்றத ஈரவை சட்டமன்றம் சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா, அது 2ஆ பிரிப்பாங்க. என்ன பிரிக்கிறாங்க? ராஜ்யசபா, லோக்சபான்னு பிரிக்கிறாங்க. இது புரியுதா? அப்போ ஒரு பார்லிமெண்ட்டை ராஜ்யசபான்னு ஒண்ணு பிரிக்கிறாங்க, லோக்சபான்னு ஒண்ணு பிரிக்கிறாங்க. அது தமிழ் என்ன சொல்றாங்கன்னா மாநிலங்களவை, மக்களவை சொல்றாங்க. புரிஞ்சிச்சா? அப்ப ஈரவைனா 2 இருக்கணும். ஈரவைனா 2 தானுங்க, டூயல்னா 2 தானே. ஸோ மாநிலங்களவை, மக்களவை, ராஜ்யசபா, லோக்சபா. இது புரிஞ்சிச்சா? ஓகே, பக்கா. இதுக்கான வயசு என்ன இருக்குன்னா 30 வயசு இருக்குங்க. ஏஜ் வந்து என்ன ஆகும்னா 30 வயசு இருக்கணும். இதுக்கான ஏஜ் என்ன இருக்குன்னா 25 வயசு இருக்கணும். ஓகேவா? பிரசிடென்ட்டுக்கும், அதாவது பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எப்படி நம்ம பார்த்தோம் காலையில 35 வயசு இருக்கணும்னு சொல்லிட்டு, பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட் அதாவது குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் எப்படி பார்த்தோம் நம்ம 35 வயசுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மக்களவை லோக்சபால நம்ம ஒரு ஆளை வந்து என்ட்ரான் அப்படின்னா நமக்கு 25 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஓகேவா? இங்க வரணும்னா நமக்கு ஏஜ் வந்து 30 வயசு வந்து இருக்கணும். ஓகேவா? அதுக்கான ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் எதை பத்தி சொல்லுன்னா ராஜ்யசபாக்கான ஆர்டிகல்னா ஆர்டிகல் 80. ஆர்டிகல் 80ல ராஜ்யசபான்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. அந்த மாதிரி ஆர்டிகல் 81ல என்ன சொல்றாங்க அப்படின்னா லோக்சபான்னு ஒண்ணு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? லோக்சபான்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 81. மக்களவை, மாநிலங்களவை, ராஜ்யசபான்னு ஒண்ணு வேணும் அப்படின்னா ஆர்டிகல் 80. இதுக்கான வயசு 30, இதுக்கான வயசு 25. புரிஞ்சா? ஸோ நாடாளுமன்றம் 2ஆ பிரிக்கிறாங்க, ராஜ்யசபா, லோக்சபா. மாநிலங்களவை, மக்களவை பிரிக்கிறாங்க. இதுக்கான வயசு என்னது? 30 வயசு. இதுக்கான வயசு என்னது? 25 வயசு. இதுக்கான ஆர்டிகல் என்னது? ராஜ்யசபா மாநிலங்களவைன்னு வேணும்னு சொல்லிட்டு என்ன ஆர்டிகல் பேசுறாங்க? ஆர்டிகல் 80. இதுக்கான ஆர்டிகல் என்னது? 81. புரிஞ்சிச்சா? பக்காவா? கிளியரா? அந்த மாதிரி 3 பகுதியா பிரிப்பாங்க. நாடாளுமன்றத்துல எத்தனை பகுதின்னு கேட்டாங்கன்னா 3 பகுதிங்க. ஓகேவா? 3 பகுதி. ஃபர்ஸ்ட் யாருன்னா குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் யாருன்னா குடியரசுத் தலைவர், 2வது ராஜ்யசபா, 3வது லோக்சபா. ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை. இங்கிலீஷ்ல கேட்டீங்கன்னா பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா. அதுதான் நான் எழுதியிருப்பேன். ஓகேவா? பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா. பக்காவா புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி மேலவை எது, கீழவை எது கேட்டாங்கன்னா மேலவை தான் ராஜ்யசபா. ஓகேவா? ராஜ்யசபானா மேலவைன்னு சொல்லுவாங்க. கீழவை எதுன்னு கேட்டாங்கன்னா லோக்சபா. ஓகேவா? லோக்சபா வந்து கீழவை, இது மேலவை. இது பக்காவா புரிஞ்சிச்சா? இதாங்க ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் அடுத்தடுத்து போதும் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஸோ பார்லிமெண்ட்னு ஒன்று இருக்கு. பார்லிமெண்ட்குள்ள 2 வீடு மாதிரி இருக்கு, ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ மேலவை, கீழவை, ராஜ்யசபா, லோக்சபா. 30 வயசு, 25 வயசு, ஆர்டிகல் 80, 81. புரிஞ்சிச்சா? பக்காவா கிளியரா புரிஞ்சிச்சா? ஓகே, சரி. இவங்க 2 பேரும் என்ன டிஃபரன்ஸ் அதை பார்த்துலாமா? டக்குன்னு. ஓகே, இதை பாருங்க. அந்த மாதிரி நிதி மசோதா, நான் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோல பேசியிருப்பேன். நிதி மசோதாவை எதில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், எதில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களவையில மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? நிதி மசோதா, மணி பில்ல எதில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், அறிமுகம் பண்ண முடியும்? லோக்சபால மட்டும் தான் அறிமுகமே பண்ண முடியும். ஓகேவா? ராஜ்யசபாவுக்கு அதுக்கு பவரே கிடையாது. எதில்? ராஜ்யசபாவுக்கு நிதி மசோதாவுக்கு பவரே கிடையாது. நான் இப்ப சொல்றேன், டக்குன்னு பாருங்களேன்.
நிதி மசோதா இன்ட்ரோடியூஸ் வந்து எதால மட்டும் தான் பண்ண முடியும்னா ஒன்லி இன் லோக்சபா. லோக்சபால மட்டும்தான் மணி பில்ல இன்ட்ரோடியூஸே பண்ண முடியும், அறிமுகமே படுத்த முடியும். அதுவே நம்ம காலைல பார்த்துருப்போம். நிதி மசோதாவுக்கு ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் சைன் போடுவார், அப்புறம் தான் தாக்கலே பண்ணுவாங்க. ஓகேவா? அது மாதிரி ரொம்ப முக்கியமானது. ஆனா இங்க பாருங்க, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்களேன். நிதி மசோதா பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா மாநிலங்களவை கொஞ்சம் டம்மி தான். என்ன சார் சொல்றீங்க, டம்மியா? ஆமாங்க, டம்மி தான். எப்படின்னு பாருங்க, நிதி மசோதாவை திருத்தம் நிதி மசோதாவை திருத்தம் அல்லது நிராகரிக்க முடியாது. அதாவது நிதி மசோதாவை திருத்தம் அல்லது நிராகரிக்க அதிகாரம் இல்லை. இப்ப நிதி மசோதா ஒண்ணு போடுறாங்கல்ல, அதை இவங்களால திருத்தவும் முடியாது, அதாவது எதுவும் மாற்றவும் முடியாது, அதை ரிஜெக்டும் பண்ண முடியாது சொல்றாங்க. ஓகே, திருத்த முடியாது, நிராகரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்கன்னா 14 நாள் தாங்க டைம், 2 வாரம் தான் டைம். இவங்க நிதி மசோதா போடுறாங்கல்ல மக்களவையில, லோக்சபால ஒரு மசோதா வந்து போடுவாங்க நிதி மசோதா. அது இந்த இவங்களுக்கு வரும், என்னது பக்கத்து வீட்டுக்கிற மாதிரி இவங்களுக்கு வரும். இவங்களுக்கு எத்தனை நாள் தான் டைம்னா 14 நாள் தான் டைம், 14 days தான் டைம். அதுக்குள்ள அவங்களுக்கு பதில் சொல்லிடணும். அப்போ 14 daysல பதில் சொல்ல என்ன சார் ஆகும், ரிஜெக்ட் ஆயிடுமான்னு கேட்டா அதான் கிடையாது. அவங்க என்ன பண்ணாலும் அதை கண்டிக்கவே மாட்டாங்க, சும்மா அமுச்சு விடுவாங்க அப்படி மாதிரி. ஓகேவா? ஸோ 14 நாள் தான் டைம், 14 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 14 நாளும் முடிஞ்சிருச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே ஒப்புதல் ஆயிடும். ஓகேவா? ஸோ நிதி மசோதா மக்களவையில் மட்டும் தான் பண்ண முடியும், எதுல லோக்சபாவில் மட்டும் தான் பண்ண முடியும். அது இவங்க கைக்கு வந்தாலும் 14 நாள் டைம் கொடுப்பாங்க. 14 நாள்ல அவங்க ரிப்ளை பண்ணலனாலும் அது சட்டமா மாறிடும். ஓகேவா? அதான் சொல்லி இப்போ 14 நாள் தான் டைம், அதுக்குள்ள சட்டமா மாறிடும். ஒப்புதல் இல்லை என்றாலும் மசோதா சட்டமா மாறிடும். அதான் நான் சொன்னேன், புரியுதா? ஸோ இவங்களால அதை திருத்தவும் முடியாது, இன்ட்ரோடியூஸில் பண்ண முடியாது, திருத்தவும் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்களால. ஓகேவா? நிதி மசோதா மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா டம்மி, மாநிலங்களவை டம்மி, லோக்சபா சூப்பர். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சா? இதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணி விட்டுருமா? ஸோ ஈரவை சட்டமன்றம் நாடாளுமன்றம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ராஜ்யசபா, லோக்சபா. மாநிலங்களவை, மக்களவை வயசு 30 இல்ல 25, ஆர்டிகல் 80, இங்க 81. இங்கதான் மணி பில் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். மணி பில் இவங்களுக்கு பவரே கிடையாது. ஓகேவா? ஸோ பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈஸியா அழகா நான் சொல்றேன், நான் சொல்றது மட்டும் கவனிங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் சொல்றது மட்டும் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எதை முடிக்க போறோம்னா இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னது? இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது லோக்சபா நாடாளுமன்றத்துல 2 இருக்குன்னு சொன்னா லோக்சபான்னு இருக்காங்க, மக்களவைன்னு சொல்றாங்க. மேக்சிமம் எத்தனை பேர் இருக்க முடியும்னு கேட்பாங்க. என்னது மேக்சிமம் எத்தனை பேர் இருப்பான்னு கேட்டாங்கன்னா 552 பேர் இருக்க முடியும். ஓகே, புக்ல வந்து நிறைய சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதை நீங்க பார்த்தாலே அது ஃபுல்லா படிச்சா மாதிரி. ஓகேவா? ஸோ மக்களவை, லோக்சபால எத்தனை பேர் இருப்பாங்க? அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்க முடியும்னா 552 பேர் இருக்க முடியும். ஓகே, இப்ப எத்தனை பேர் இருக்காங்க தற்போது கேட்டாங்கன்னா 545 பேர் இருக்காங்க. ஓகேவா? அதிகபட்சமா 552 பேர் இருக்க முடியும். இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 545 பேர் இருக்காங்க. அதையும் நம்ம 2ஆ ஸ்பிளிட் பண்ணலாம். 543 + 2ன்னு சொல்லிட்டு என்ன செய்யுது 2 அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பார்ட் 1 வீடியோல நியமிப்பாங்கன்னு சொல்லிட்டோம். அதாவது குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் வந்து 2 பேரு மக்களவையில 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, 2 பேரும் நியமிப்பாங்கன்னு சொல்லிப்போம். அந்த 2 பேர் தான் யாருன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ். ஒருத்தர் யாருன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ், இன்னொன்னு கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுல சிறந்துருவாங்கல்ல 2 பேர் நியமிப்பாரு. அது தூக்கி விட்டுருப்பாங்க, அது சட்டத்திருத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ தற்போது 545 பேர் இருக்காங்க. அதனால 543 பேரு நம்ம ஓட்டு போட்டு அனுப்பி விட்டாங்க, அதான் மக்களவை. எனது நம்ம ஓட்டு போட்டு அனுப்பிடுறோம்ல, அதான் இந்த 545 பேரு. அதுலயும் 543 பேர் கரெக்டா ஓட்டு போட்டவங்க. இந்த 2 பேரு நியமன உறுப்பினர்கள். பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? தமிழ்நாட்டுல எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா 39 சீட்ஸ் இருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை சீட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 39 சீட் இருக்குங்க. ஓகேவா? 39 சீட் இருக்கு. 39 சீட் இருக்கும். பாண்டிச்சேரி சேர்த்து 40ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மக்களவையில தமிழ்நாட்டோட மொத்த சீட் எத்தனை? 39. பாண்டிச்சேரிக்கு சேர்த்தீங்கன்னா 40ன்னு இருக்கும். ஸோ இது புரியுதா? ஸோ மேக்ஸிமம் 552 பேரு, தற்போது 545 பேர் இருக்காங்க. அது 543 நம்ம ஓட்டு போடுறவங்க, 2 பேரும் நியமன உறுப்பினர்கள். இது புரிஞ்சிச்சா? அப்படியே நான் இன்னொன்னு சொல்றேன், அப்படியே கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 540 2ஆ பிரிப்பாங்க. நம்ம தான் ஓட்டு போட்டு அனுப்புவோம். இதையுமே 2ஆ ஸ்பிளிட் பண்ணலாம். 530 13ன்னு சொல்லிட்டு. என்ன சார் 530 13 அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் 39 பார்த்தோம், அந்த மாதிரி கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், குஜராத்னு சொல்லிட்டு அதுலயும் 530 பேர் தான் வருவாங்க. மிச்சம் 13 பேர் யாருன்னா டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி. ஓகேவா? டெல்லியில இருந்து 12 பேரும், பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தரும் போவாங்க. புரியுதா? ஸோ 543 பேரு, அது 2ஆ ஸ்பிளிட் பண்ணினா 530 13. 530 பேரு நம்ம ஓட்டு போட்டு அனுப்பிடுறோம் ஒவ்வொரு மாநில சட்டமன்றமும். இந்த 13 பேர் யாருன்னா இது யூனியன் டெரிட்டரி இருக்குல்ல, யூனியன் டெரிட்டரியில இருந்து
பாண்டிச்சேரி மற்றும் டெல்லியில இருந்து 12 பேர் ஒருத்தர் போறாங்க. புரிஞ்சிச்சா? இந்த 2 பேரு நியமன உறுப்பினர் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு, பிரசிடண்டா நியமிப்பாரு, ஆங்கில இந்தியன் தூக்கி விட்டுருப்பாங்க. இது அப்புறம் பார்ப்போம். சோ இது புரிஞ்சிச்சா? இது பக்காவா புரிஞ்சிச்சா? சரி, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பாருங்க. என்னெல்லாம் பண்ணா குவாலிஃபிகேஷன் போலாம் டக்குன்னு பாருங்க. என்னெல்லாம் பண்ணா நம்ம மக்களவையில ஓகேவா, அதாவது லோக்சபால நம்ம உறுப்பினர் ஆக முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 25 வயசு இருக்கணும். நான் இங்கேயே சொல்லிட்டேன், 25 வயசு இருக்கணும், நம்ம இந்திய குடிமகனா இருக்கணும். ஓகேவா, 25 வயசு இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும், வாக்காளர் பட்டியல நம்மளோட பேர் இருக்கணும். என்னது வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, அதுல நம்மளோட பேர் இருக்கணும். ஊதியம் பெறக்கூடாது, கவர்மெண்டோட ஊதியம் பெறக்கூடிய ஒரு வேலையில் நம்ம இருக்கக்கூடாது. அது மாதிரி மனநிலை சரியாக இருக்கணும், மனநிலை குன்றியனா இருக்கக்கூடாது, கடன் பெற்றுக்கூடாது, கடன் வாங்கின ஒரு நபரா நம்ம இருக்கக்கூடாது. இதாங்க குவாலிஃபிகேஷன். என்னது வயசு 25 வயசு இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும், வாக்காளர் பட்டியல் நம்ம பேர் இடம் பெற்றணும், ஊதியம் பெறக்கூடாது, அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாது, மனநிலை குன்றிய அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கடன் பெற்றதா இருக்கக்கூடாது. ஓகேவா? டக்குன்னு ஒரு ரிவிஷன் பண்ணி விட்டுருமா? சோ நாடாளுமன்றத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, மக்களவைனா மக்கள் ஓட்டு போட்டு அனுப்புறவங்க மக்களவையில இருக்காங்க. ஓகேவா? லோக்சபால இருக்காங்க. அதுல அதிகபட்சமா 552 பேர் இருப்பாங்க. அதுல இப்ப எத்தனை பேர் இருக்காங்க பிரசன்ட்ல இருக்குன்னா 545 பேர் இருக்காங்க. அதுல 543 பேரு நம்ம ஓட்டு போட்டு அனுப்புறவங்க, 2 பேரு நியமன உறுப்பினர்கள், பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் பண்ணி அனுப்புவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதுல 530 பேரு மாநில சட்டமன்றம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 530 பேரும், 13 பேரு யூனியன் டெரிட்டரி. ஓகேவா? யூனியன் பிரதேசத்துல இருந்து பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தவங்களும் டெல்லியில இருந்து 12 பேரும் போவாங்க. அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ மக்களை பக்காவா புரிஞ்சிச்சா? இப்ப என்ன பண்ணா, இப்ப இங்க வாங்க. ஓகே, இப்ப என்ன பார்க்க போனா ராஜ்யசபா பார்க்க போறோம். ஓகேவா? ராஜ்யசபா அப்படியே ஸ்லோவா சொல்றேன், டக்குன்னு பாருங்க. இதை விட்டுருங்க, டக்குன்னு பாருங்க. என்ன சார் இங்க 6 வருஷம் போட்டீங்க, என்ன சார் கணக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ராஜ்யசபா பாக்குறேங்க, ராஜ்யசபா பாக்குறோம், மாநிலங்களவை பாக்குறோம். மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை, அந்த அவையை கலைக்கவே முடியாது. ஏன் சார் அப்படின்னா, இங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு ஏன்னா நம்மளால ஓட்டு போட்டு அனுப்புறோம், இப்ப பெரும்பான்மையிலாம் ஆட்சியை கவுத்துருவாங்க. ஆனா இதை நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? இதை எதுவுமே பண்ண முடியாது. அதனால இதை நிரந்தர அவைன்னு சொல்லுவாங்க, கலைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. 3ல ஒரு பங்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு பேர் மாத்திட்டே இருப்பாங்க. அது மாதிரி இவங்களோட ஆட்சி காலம் கேட்டாங்கன்னா 6 வருஷங்க. மக்களவையில ஆட்சி காலம் கேட்டாங்கன்னா 5 வருஷம். அது முன்னாடியே வேணாலும் கலைச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஆனா ராஜ்யசபால மொத்தமா எத்தனை கேட்டாங்கன்னா 6 வருஷம். எத்தனை வருஷம்? 6 வருஷம் வந்துடும். 3ல ஒரு பங்கு மாத்திட்டே இருப்பாங்க. ஓகே, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்திட்டே இருப்பாங்க. அதான் இங்க எழுதிங்க. ஓகேவா? சோ நிரந்தர அவை கலைக்க முடியாது. இவங்களோட பதவி காலம் 6 வருஷம். 3ல ஒரு பங்கு மாத்திட்டே இருப்பாங்க. அதான் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்திருப்பாங்க. அதான் நான் எழுதிப்பேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? நம்ம எப்படி குடியரசுத் தலைவர் பண்றோமோ அது மாதிரி தான். ஏன்னா நம்ம இங்க யாருமே டேரக்டா ஓட்டு போட போறோம். நம்ம போடுற எம்எல்ஏக்கள் தான் எம்பியா போவாங்க. ஓகேவா? நம்ம போடுற தமிழ்நாடுல கூடிய எம்எல்ஏஸ் தான் சூஸ் பண்ணி எம்பியா அனுப்பிச்சு வைப்பாங்க. ஓகே, எம்பியா இங்க அனுப்பிச்சு வைப்பாங்க மாநிலங்களவைக்கு, ராஜ்யசபாக்கு. ஒற்றை மாற்று வாக்குமூலம் அனுப்புவாங்க. ஓகே, அப்படி நம்ம பிரசிடென்ட் பண்ண குடியரசுத் தலைவர் அந்த மாதிரி மெத்தட் தான். என்ன தேர்தல்னா மறைமுக தேர்தல் தான். ஓகேவா? எழுதிருங்க பாருங்க, மறைமுக தேர்தல் தான். இப்ப இந்த ராஜ்யசபாக்கு யாரு தலைவரா இருப்பாங்க? ராஜ்யசபாக்கு யார் தலைவரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். இங்க சபாநாயகர் வருவாரு, அது பார்க்க வேணாம். இது கவனிங்க. இதுக்கு தலைவர் யாருன்னா மாநிலங்களவை. ராஜ்யசபாக்கு தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட், அதாவது வைஸ் பிரசிடென்ட். துணை குடியரசுத் தலைவர் தான் இதுக்கு தலைவரா இருப்பாரு. ஓகே, அது மாதிரி இந்த ராஜ்யசபாக்கு யார் துணை தலைவரா இருப்பாங்க? ராஜ்யசபா மாநிலங்களவைக்குன்னு ஒரு துணை தலைவர் இருப்பாங்க. அது யாருன்னு கேட்டாங்கன்னா இதுல யாரோ ஒரு உறுப்பினர் தான், எனி ஒன் ஆஃப் த மெம்பர் துணை தலைவரா இருப்பாங்க. இது புரியுதா? சோ கலைக்க முடியாது. 6 வருஷங்களோட பதவி காலம். 3ல ஒரு பங்கு 2 வருஷம் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர். இதுக்கு துணை தலைவர் யார் இருப்பாங்கன்னா இதுல யாரோ ஒரு மெம்பரை தூக்கி துணை தலைவரா போட்டுருவாங்க. ஓகேவா? இதுல எத்தனை பேர் சார் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நல்லா பாத்துக்கோங்க, எத்தனை பேர் இருக்க முடியும்னா 250 பேர் இருப்பாங்க. ஓகேவா? 250 பேர்ல 238 பேரு போவாங்க. மிச்சம் 12 பேர் நியமன உறுப்பினர்கள். இந்த நியமன உறுப்பினர்கள் யாருன்னு தெரியுதா? நம்ம பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் அனுப்பிச்சு வைப்பார். அதனாலதான் இந்த 12 இந்த 2 பேர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெற மாட்டாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்த 12 + 2 இந்த 2 பேர் 14 பேர் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இவங்களை சூஸ் பண்றது பிரசிடென்ட் தான். புரியுதா? ஸோ அப்ப 250 பேர்ல 12 பேர் பிரசிடென்ட் சூஸ் பண்ணுவாரு, பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் பண்ணுவாரு. மிச்சம் இருக்கக்கூடிய 230 பேர் ரெப்ரசன்டேட்டிவ் மூலமா போவாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் போவாங்கன்னா 18 பேர் போவாங்க. ஓகே, தமிழ்நாட்டுல இருந்து 18 பேர் போவாங்க ராஜ்யசபாக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டே இருப்பாங்க, 6 மெம்பர்ஸ் போவாங்க. ஓகேவா? ஸோ 18னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 6 பேரா மாறிட்டே இருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன முக்கியமானது அப்படின்னா, வேற என்ன முக்கியமானது இருக்கலாம்?
ஸோ அதான் எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லைங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ், அந்தந்த மாநிலத்தோட எம்எல்ஏஸ் வந்து சூஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. ஓகே, அது மாதிரி யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவாங்க. யூனியன் பிரதேசத்தோட சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்துட போறாங்க. ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது முடிச்சு. என்ன குவாலிஃபிகேஷன்? 30 வயசு இருக்கணும். ஓகேவா? ராஜ்யசபாக்கு உள்ள போகணும், அதாவது ராஜ்யசபாக்கு மாநிலங்களுக்கு உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு 30 வயசு ஆகணும். இந்திய குடிமகனா இருக்கணும். இது ஆல்ரெடி சொல்றதுதான். நாட்டி மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா, லோக்சபா, எம்எல்ஏ, எம்பியா இருக்கக்கூடாது. அதுவே மனநலம், கடன் வாங்கி இருக்க கூடாது. ஓகே, ஊதியம் பெரும் பாதையில இருக்கக்கூடாது. அவ்வளவுதாங்க. ஓகே, இப்போ புரிஞ்சிச்சா? இது கிளியரா சொல்றேன். நாடாளுமன்றத்துல 2 அவை இருக்கும். ஒன்னு ராஜ்யசபா, ஒன்னு லோக்சபா. ஒன்னு மேலவை, ஒன்னு கீழவை. ஒன்னு மாநிலங்களவை, ஒன்னு மக்களவை. ஓகேவா? இந்த பக்கம் 30 வயசு, இந்த பக்கம் 25 வயசு. இந்த பக்கம் ஆர்டிகல் 80, இந்த பக்கம் ஆர்டிகல் 81. அப்படியே புரியுதா? பக்காவா புரிஞ்சிச்சா? அவங்களாம் குவாலிஃபிகேஷனும் பார்த்துட்டோம். என்னென்ன இருக்கோ அதே தாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சிடும். ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருந்துச்சு? 552 பேர் இருக்கலாம். 545 பேர். அந்த 545 பேரை எப்படி ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க? 543 + 2 பிரிச்சிருப்பாங்க. அதுலயும் 530 பேர் மாநில சட்டமன்றம், 13 பேர் யூனியன் பிரதேசத்துல இருந்து போயிருப்பாங்க. இங்க எத்தனை பேர்? 250 பேர். 250 பேரை 12 பேர் போயிட்டாங்க அப்படின்னா 238 பேர் இருப்பாங்க. 18 பேர் தமிழ்நாடு. இங்க தமிழ்நாட்டுல இருந்து நமக்கு 39 பேர் போவாங்க. இங்க 18 பேர் போவாங்க. இங்க 6 வருஷம் பதவி காலம் வந்து 6 வருஷம். 3ல் 1 பங்கு, அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து மாறிட்டே இருப்பாங்க உறுப்பினர்கள். மெம்பர்ஸ் வந்து மாறிட்டே இருப்பாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பக்கா வந்து முடிச்சிட்டோம். ஓகே, பக்கா முடிஞ்சிச்சா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அதோட இதுதான் பார்க்க போறோம். ராஜ்யசபானா என்ன? நான் சொன்னதாங்க எழுதியிருப்பேன். வந்து மைண்ட் மேப்ல போட்டதான் இங்க எழுதியிருப்பேன். என்ன எழுதியிருக்கேன்? ராஜ்யசபா மாநிலங்களவையின் பதவி காலம், அது வந்து நிரந்தர அவை, கலைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து 6 வருஷம் பதவி காலம். எவ்ரி 2 வருஷம், ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 3ல் 1 பங்கு வந்து மாறிட்டே இருப்பாங்க. அதான் எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ராஜ்யசபாவோட தலைவர், ஓகே, மாநிலங்களவையோட தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து அதோட தலைவராக இருப்பாங்க. அந்த மாதிரி ராஜ்யசபாவோட துணை தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ராஜ்யசபாவோட துணை தலைவர் யாருன்னா எனி ஒன் ஆஃப் த மெம்பர். மாநிலங்களோட யாரோ ஒரு உறுப்பினர் தான் இதோட துணை தலைவராக இருப்பாரு. ஓகேவா? அதுக்கான தேர்தலுமே சொல்லிட்டேன். ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார முறைன்னு சொல்லிட்டேன். சாரி, அப்புறம் மறைமுக தேர்தல் சொல்லிட்டேன். அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், அதாவது மாநில சட்டம் வந்து போறோம்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அவ்வளவுதான். நாங்க சொன்னதுதான் இங்க எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நாங்க சொன்னதான் இங்க எழுதியிருக்கேன். டக் டக் டக்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். அப்புறம் மக்களவை. மக்களவை என்னது? லோக்சபா. மக்களவை என்னது? லோக்சபா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் அங்க போவாங்க. அவங்களுக்கான பதவி காலம் வந்து 5 வருஷம் தான். அது முன்னாடியே கூட கிடைக்கலாம், நான் சொல்லிட்டேன். ஓகே, முதல் மீட்டிங் ஆரம்பிச்சு 5 வருஷம் வரைக்கும் அவங்க செயல்படுவாங்க. வேணா அவங்களோட பெரும்பான்மை இல்லைன்னா 5 வருஷத்துக்குள்ளேயே கிடைச்சிருவாங்க. பட் குடியரசுத் தலைவரால் மக்களவை கலைக்கும் அதிகாரம் உள்ளது. பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆலோசனை பேரில் 5 வருடம் முடியும் முன்னே கூட கழிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? முடிச்சு விட்டுருவாங்க. பெரும்பான்மை இல்லாத போது பிரசிடென்ட் கலைக்கப்படுவார். அதான் நான் சொன்ன கதை தான் இங்க எழுதியிருப்பேன். ஓகேவா? நாங்க சொன்னால அந்த கதையை தான் நான் இங்க எழுதிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. அது உங்களுக்கு புரிஞ்சிச்சனாலே எங்க பக்காவும் முடியும். தேர்தல். தேர்தல்னா மக்களவைக்கான தேர்தல்னா மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பர். இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எலெக்ஷன் கமிஷன், இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. வயது வந்து 18 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம ஓட்டு போடலாம். 18 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம ஓட்டு போடலாம். அதான் இங்க சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. லோக்சபாவோட செயல்பாடு. ஓகேவா? லோக்சபா தான் ரொம்ப முக்கியமானது. மக்களவை. ஓகே, மக்களவையோட செயல்பாடு என்ன சொல்றாங்கன்னா நிதி மசோதா. இல்ல இப்ப சொன்னேன்ல, நிதி மசோதா இவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கு. நிதி மசோதா லோக்சபா மட்டும் தான் நம்ம இன்ட்ரோடியூஸே பண்ண முடியும், அறிமுகமே பண்ண முடியும். அது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் சைன் பண்ணுவாரு, அதுக்கு தான் ஒப்புதல் வழங்குவாரு. அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அனைத்து மசோதாவும் அறிமுகம் பண்ணலாம், நிறைவேற்றம் செய்ய முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் என்ன பாருங்கன்னா, பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஓகே, உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, அவங்க வந்து பதவியில இருந்து நீக்கலாம். எப்படி அவங்கள மாதிரியே இவங்களுக்கும் அந்த பவர் இருக்கு. லைக் அப்படின்னா அரசு ராஜ்யசபா மாதிரி இவங்களுக்கும் அந்த பவர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதனாவை நிறைவேற்றும் அதிகாரம். ஓகேவா? இப்ப நம்ம கான்ஸ்டியூஷன் புக்ல ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணோம்னா அது இங்கேயும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, புரியுதா? ஸோ அவங்களுக்கான பவர் என்னது? எல்லா மசோதாவும் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும், இன்க்ளூடிங் மணி பில்லும் பண்ண முடியும். அதுமாதிரி பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸோட பதவியிலிருந்து நீக்கத்துக்கான வேலையை வந்து இவங்க பார்ப்பாங்க. வேணும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதனாவையும் இங்க வந்து பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? பிரசிடென்ட் யாரு, வைஸ் பிரசிடென்ட் யாரு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் யாரு சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரமும் இவங்களுக்கு இருக்கு. நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை எங்க மட்டும் தான் போட முடியும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை எங்க மட்டும் தான் போடுவாங்க அப்படின்னா லோக்சபால மட்டும் தான் போட முடியும். மக்களவையில மட்டும்தான் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை போடவே முடியும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, அவ்வளவுதாங்க, அது முடிஞ்சிச்சு. இப்ப சபாநாயகருக்கு வந்துட்டோம். ஓகேவா? சபாநாயகர் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, செலக்டட் பை லோக்சபா மெம்பர்ஸ். ஓகேவா?
சபாநாயகர் யாருன்னா அவர் தான் வந்து தலைமையேற்று நடத்துவார். ஓகேவா? மக்களவை லோக்சபா இருக்குல்ல, மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் இவர் தான். ஓகேவா? லோக்சபாவை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர் தான். ஓகேவா? சரி, லோக்சபாவை கலைக்கப்பட்டாலும் இவரோட பதவி காலம் போகாது. யார மாதிரி? குடியரசுத் தலைவர் மாதிரி இவரோட பதவி காலம் போகவே போகாது. இப்போ லோக்சபா மக்களவையே பெரும்பான்மையிலாம் கலைச்சு விட்டுருவாங்கல்ல, அப்படி கலைச்சு விட்டாலும் இவரோட பதவி காலம் போகாது, சபாநாயகரோட பதவி காலம் போகாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லிடுவாங்க, புதிய சபாநாயகர் வரும் வரை இவர் பதவியில் இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராஜ்யசபா லோக்சபாவோட கூட்டத்தொடருக்கு இவர் தான் தலைமை தாங்குவார். ஆனா இப்ப புதுசா கட்டியிருக்க பார்லிமெண்ட்டுக்கு கூட்டத்தொடர் தேவையில்லை. அதாவது ரெண்டுத்தையும் இவங்களே சேர்த்து ஒன்னா உட்கார வைப்பாங்க, ஜாயிண்ட் செட்டிங் சொல்லுவாங்க. அந்த கூட்டத்துக்கு தலைவர் யாருன்னா சபாநாயகர் தான் இருப்பாரு. ஆனா இப்ப புதுசா கட்டியிருக்க பார்லிமெண்ட்டு தேவையில்லை, ஏன்னா கட்டணே பெருசா பக்காவா கட்டியிருக்காங்க, தேவையில்லை. ஓகே, அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மசோதாவா சாதாரண மசோதாவா நிதி மசோதா பண மசோதாவான்னு ஆராயக்கூடிய பவர் வந்து இவர் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு மசோதாவை சாதாரண மசோதாவா இல்ல சட்ட மசோதாவா நிதி மசோதான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய அதிகாரம் இவரு தான் இருக்கு. தீர்மானம் பண்ணக்கூடிய அதிகாரம் இவர்களை தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி இதை நான் சொல்லிட்டேன். ஓகே, சபாநாயகர் பதவி காலியாச்சுல சபாநாயகர் வராத போது துணை சபாநாயகர் லோக்சபாவோட தலைமை ஏற்றுவார். அதாவது இப்ப சபாநாயகரோட பதவி காலம் முடிஞ்சிருச்சுன்னா துணை சபாநாயகரா மாறிடுவாரு. அவ்வளவுதான். ஓகே, அதுவே கூட்டுத்தொடர் வந்து கொடுத்துருப்பாங்க. பிப்ரவரி மே மாசம் ஒண்ணு நடக்கும், ஜூலைல இருந்து செப்டம்பர் ஒண்ணு நடக்கும், நவம்பர் டிசம்பர்ல நடக்குது. அதுக்கு பேர் என்ன வச்சுக்கோங்கன்னா, பிப்ரவரில இருந்து மே மாசம் நடக்குதுல்ல, அதுக்கான பேர் என்னன்னா நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. ஜூலைல இருந்து செப்டம்பர் நடக்குது வந்து மழைக்கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. நவம்பர்ல இருந்து டிசம்பர்ல நடக்குது, அது பேர் என்ன குளிர்கால கூட்டத்தொடர்னு கேட்பாங்க. ஓகே, மொத்தம் 3 கூட்டத்தொடர் பிப்ரவரி டு மே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரில இருந்து மேல இருந்து நடக்கிறது நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். ஜூலைல இருந்து செப்டம்பர் நடக்கிறது பேர் என்னன்னா மழைக்கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மழைக்கால கூட்டத்தொடர்னு சொல்றாங்க. நவம்பர்ல இருந்து டிசம்பர் இந்த 1 மாசம் நடக்குது குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்க, நாடாளுமன்ற அதிகாரம். என்னது? நாடாளுமன்றத்தோட அதிகாரம்னா என்னன்னு சொல்லுங்க. அதாவது பார்லிமெண்டோட பவர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். டக்குன்னு மாநிலத்தின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம். ஓகேவா? இப்ப தமிழ்நாட்டோட பேரை வந்து மாத்தினாங்கல்ல, தமிழ்நாட்டோட பேர் வந்து தமிழ்நாடு மாத்தினாங்க, அந்த பவர் யாருக்குன்னா நாடாளுமன்றம் தான் இருக்கு. அந்த மாதிரி இப்ப எப்படி ஆந்திராவை 2ஆ பிரிச்சு விட்டாங்க, ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா அதுக்கு நாடாளுமன்றம் தான் பவர் இருக்கு. அந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் குடியுரிமையில ஏதாவது திருத்தத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு யாருக்கு தான் பவர் இருக்கு? நாடாளுமன்றம் தான் பவர் இருக்கு. ஓகேவா? அதான் ஒரு மாநிலத்தை எல்லையை மாற்றி அமைக்கிறது இவங்ககிட்ட. எல்லைன்னா அர்த்தம், ஒரு எல்லையை 2 ஊரா பிரிக்கிறாங்க, அப்ப மாறுது தானே எல்லை, அதோட பார்டர்ஸ் மாறுது தாங்க, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ மாநிலத்தின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் இவங்களதான் இருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, பிரசிடென்ட், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்காயர். ஓகேவா? இந்திய தலைமை கணக்காயர்னா யாரு? சிஏஜி. ஓகேவா? இந்திய சிஏஜி சட்டப்படி பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. பாருங்க, நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, தலைமை தேர்தல் எலெக்ஷன் கமிஷனோட ஆணையர்கள், சிஏஜி, இவங்கள சட்டப்படி வேலையிலிருந்து தூக்கி விடுறதுக்கு இவங்களுக்கு பவர் இருக்கு. புரியுதா? ஸோ அடுத்தது, நாடாளுமன்றத்தோட பணி ஒன்றும் இருக்காது, நீங்களே படிச்சுக்கோங்க. ஓகே, இதுல ஒன்றும் அதிகமா இருக்காது. ஸோ அவங்க என்னென்ன வேலை செய்வாங்க? வளர்ச்சி திட்டம், உள்நாட்டு கொள்கை, சர்வதேச உறவுகள், சட்டமன்றம் ஏற்றுதல், சட்டம் ஏற்றுதல் தான் புதுசு சட்டம் போடுறாங்க, சட்டம் ஏற்றுதல், வரவு செலவு கணக்கு பார்க்கறது, நிர்வாக மெம்பரை, மக்களின் குறைகளை கேட்கறது, அவ்வளவுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். ஓகேவா? அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் நம்பர் 76. ஆர்டிகல் நம்பர் 76 வெரி வெரி இம்பார்ட்டன்ங்க. அட்டார்னி ஜெனரலுக்கு எம்பிக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் அவருக்கு இருக்கும். எம்பிக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ அது எல்லா சலுகையுமே இவருக்கு இருக்கும். ஓகே, மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் என்னென்ன சலுகைகள் இருக்கோ எல்லா சலுகையுமே யாருக்கு இருக்குன்னா இந்த அட்டார்னி ஜெனரலுக்கு இருக்கும். இவரு இந்தியாவில கூடிய எல்லா கோர்ட்லயும் போய் வாதாடக்கூடிய பவரே இவர்கிட்ட இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இவர் வந்து நினைச்சா சென்னை ஹைகோர்ட்ல பண்ணலாம், பம்பாய் ஹைகோர்ட்ல பண்ணலாம், அலகாபாத் உயர்நீதிமன்றம் பண்றான், எல்லா ஹைகோர்ட்லயும் போயிட்டு வாதாடக்கூடிய பவர் இந்த அட்டார்னி ஜெனரலுக்கு இருக்கு. என்னது? அட்டார்னி ஜெனரலுக்கு இந்த பவர் இருக்கு. எல்லா ஹைகோர்ட்லயும் எந்த கோர்ட்ல வேணாலும் போய் வாதாடக்கூடிய பவர் வந்து இவருக்கு இருக்கு. அதுக்கான ஆர்டிகல் வந்து 76 சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி, ஹையஸ்ட் லா ஆபீசர் யாருன்னு கேட்டாங்கன்னா அட்டார்னி ஜெனரல் தான். ஓகேவா? நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரின்னு சொல்லுவாங்க. இந்திய நாட்டின் முழுவதும் வாதிடுவார். அதான் சொன்னல, இந்தியாவில் எங்க வேணாலும் போய் இவர் வந்து அதை வாதிடுவாங்களா, அந்த மாதிரி வாதிடுவாரு. அப்புறம் வந்து இவரோட பதவிக்கு வந்து எந்த டைம் வேணாலும் இவரோட பதவி வந்து பறிச்சிருவாங்க. யாருன்னா குடியரசுத் தலைவர். இவரோட பதவி இருக்கு, அட்டார்னி ஜெனரலோட பதவியை எந்த நேரத்துல வேணாலும் குடியரசுத் தலைவர் பறிக்கிறதுக்கான அவகாசம் வந்து இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி எம்பிக்கு என்னென்னலாம் பவர் இருக்கோ அது எல்லா பவருமே இவருக்கும் இருக்கும். ஓகேவா? திடீர்னு ஒரு ராஜ்யசபால போய் உட்காருவாரு, திடீர்னு லோக்சபால போய் உட்காரு, அதாவது மாநிலங்களவை மக்களவை போய் திடீர்னு உட்காந்து இருப்பாரு.
எல்லாமே பண்ணுவாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இவர் கிடையாது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஓட்டு போட முடியாது. ஓகே, இப்போ ஒரு மசோதா இருக்குன்னா மசோதாவுக்கு வந்து ஓட்டு போடுவாங்கல்ல எம்பிஸ், அந்த ஓட்டு போடக்கூடிய பவர் மட்டும் இவரு கிடையாது. ஓகே, ஓட்டு போடக்கூடிய பவர் இது கிடையாது. நிறைய வாட்டி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அட்டார்னி ஜெனரலுக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த இது இருக்கா, வாக்களிக்கும் உரிமை இருக்கான்னு கேட்பாங்க. அதான் இங்க. ஓகேவா, ஆனா அவருக்கு எல்லா சலுகையுமே இருக்கு. எம்பி ஓகேவா, அமைச்சரக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா சலுகையுமே அவருக்கு கிடைக்கும். ஆனா ஓட்டு போடக்கூடிய அந்த உரிமை மட்டும் இவருக்கு இருக்காது. ஓகேவா, சோ இவர் யாரு, நாட்டின் உயர்ந்தபட்ச சட்ட அதிகாரி, இந்திய நாட்டின் முழுவதும் வாதிடுவார். ஆர்டிகல் 76 சிஏஜி, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இது முடிஞ்சா அடுத்து பார்க்கலாமா. அடுத்து வந்து கோர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ கோர்ட்டுக்குள்ள வந்துட்டோம். நீதிமன்றம். ஓகே, நீதிமன்றத்துக்குள்ள இதான் 3வது அடுக்கு. எனவே இதான் 3வது அடுக்கு. நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட் பத்தி கொடுத்துருப்பாங்க. அதாவது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல கூட்டாட்சி நீதிமன்றம் ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கிருப்பாங்க. ஒரு கோர்ட் வந்து உருவாக்கியிருப்பாங்க. எப்ப 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கியிருப்பாங்க. அந்த டைம்ல உருவாக்கின கோர்ட்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டா மாத்திடும். ஓகே, உச்ச நீதிமன்றமா மாத்திருக்கோம். எப்ப அப்படின்னா 1950 ஜனவரி 28. இந்த தேதி ரொம்ப முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 1950 ஜனவரி 28, அதாவது ரிபப்ளிக் டேக்கு 2 நாள் கழிச்சு டெல்லியில இருக்கக்கூடிய இந்த கோர்ட்டை நம்ம சுப்ரீம் கோர்ட், அதாவது நிரந்தரமா அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை நம்ம அறிவிச்சிட்டோம். ஓகேவா, அது எப்ப பண்ணாங்க, 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல கூட்டாட்சி நீதிமன்றம் அதை வச்சிருந்தாங்க. அதை நம்ம எப்ப சுப்ரீம் கோர்ட் மாத்தணும், உச்ச நீதிமன்றம் மாத்தணும்னு கேட்டாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 26, குடியரசு தினத்துக்கு 2 நாளுக்கு அப்புறம் அதை நிரந்தர கோர்ட்டா வந்து நாம மாத்திட்டோம். ஓகேவா, நிரந்தர கோர்ட்டா நியூ டெல்லி தான் மாத்திட்டோம் 1950 ஜனவரி 28. இது நமக்கு தெரிஞ்சிச்சா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்றப்ப எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 1+7 8. அது என்ன சார், 1+7 = 8 அப்படின்னா ஒரு சிஏஜி இருப்பாரு, ஒரு தலைமை நீதிபதி இருப்பாரு, அவங்க கூட 7 நீதிபதிகள் இருப்பாங்க. அதான் 1+7 = 8. ஓகேவா, ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதி சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 8 பேர் இருப்பாங்க அந்த கோர்ட்ல. அப்போ உருவாக்குற டைம்ல 1950 8 பேர் இருந்தாங்க. ஓகேவா, அந்த மாதிரி ஏதாவது சுப்ரீம் கோர்ட் நம்ம என்ன சொல்லுவோம், சட்டத்தின் பாதுகாவலன்னு சொல்லுவோம். ஓகேவா, சட்டத்தின் பாதுகாவலன், இது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்திருப்போம். சட்டத்தின் பாதுகாவலன் சொல்லுவாங்க. அது மாதிரி தனித்தீர்வும். ஓகேவா, என்னது தனித்தீர்வு, யார் சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு விஷயம் கான்ஸ்டிடியூஷன் புக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பவர், அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. ஓகேவா, உச்ச நீதிமன்றத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் புக்கு எதிராக ஒரு விஷயத்த பண்றாங்க, ஒரு சட்டத்தை போடுறாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு, நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. ஓகேவா, இது தெரிஞ்சிச்சா. அடுத்து வாங்க என்ன இருக்கு பார்ப்போம். ஓகே, இப்ப அந்த நீதிபதி இருக்காங்களா, அந்த ஜட்ஜை வந்து எப்படிலாம் நியமனம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீதிபதி வந்து ஜட்ஜை வந்து எப்படி நியமனம் பண்றான்னு பார்ப்போம். சிஜே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா, குடியரசுத் தலைவர் நியமிப்பவர் யாரு, சிஜே, அதாவது தலைமை நீதிபதி. அது தலைமை நீதிபதி நியமிப்பவர் யாரு, நம்ம பிரசிடென்ட். ஓகேவா, குடியரசுத் தலைவருக்கு தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் பண்றாரு. அந்த மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம குடியரசுத் தலைவர் பண்றாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி அதர் சிஜேக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிஜேயும் கொலிஜியம்னு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த மூத்த நீதிபதி சேர்ந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா, ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது புரிஞ்சிச்சா. அடுத்து வந்து அவங்க தகுதி என்னன்னா 65 வயசு வரைக்கும் அவங்களால வந்து பதவியில் இருக்க முடியுங்க. ஜட்ஜா எத்தனை வயசு வரைக்கும் நம்மளால இருக்க முடியும்னா உச்ச நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்ல 65 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி அதுக்கான தகுதி என்னன்னா இந்திய குடிமகனா இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா அவங்க யாரா இருக்கணும், கண்டிப்பா ஒரு இந்தியரா இருக்கணும். அதான் சொல்றாங்க. ஓகேவா, குடிமகனா இருக்கணும். அது மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்கிறாங்கன்னா 10 வருஷம் அட்வொகேட்டா இருந்துக்கணும். அதாவது 10 வருஷம் அட்வொகேட்டா இருக்கணும், வழக்கறிஞரா இருந்துக்கணும். எங்க அப்படின்னா ஹைகோர்ட்ல, ஏதோ ஒரு ஹைகோர்ட்ல. ஓகே, ஏதோ ஒரு ஹைகோர்ட்ல உயர் நீதிமன்றத்துல 10 வருஷம் அட்வொகேட்டா இருந்துக்கணும். அப்படி இல்லைன்னா 5 வருஷம் ஜட்ஜா இருந்துக்கணும். ஏதோ ஒரு ஹைகோர்ட்ல 10 வருஷம் வழக்கறிஞரா இருந்துக்கணும். இல்லைன்னா 5 வருஷம் ஜட்ஜா வந்து இருந்தாங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பிரசிடென்ட்டோட சிறப்பு சட்ட வல்லுநராக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. தற்கால அடிப்படை அது ஒன்றும் தேவையில்லை. ஓகேவா, எப்படி அவங்க பதவி விலகுவான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஜட்ஜஸ் வந்து எப்படி பதவி விலகுனா குடியரசுத் தலைவர் வந்து தானே லெட்டர் கொடுத்துட்டு அவர் பதவி விலகிட்டு போயிடுவாங்க. ஓகேவா, நம்ம பிரசிடென்ட் இருக்கால, பிரசிடென்ட் கிட்ட அந்த லெட்டர் கொடுத்துட்டு இவர் ரிசைன் லெட்டர் பண்ணிட்டு போயிடுவாரு. அப்படி இல்லைன்னா நாடாளுமன்றம் என்ன பண்ணினா அவங்க வந்து தூக்கிடும். ஏன் சார் நாடாளுமன்றம் அவங்க வந்து தூக்குது அப்படின்னா தப்பான தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வழக்குல ஒரு கேஸ்ல தப்பான தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா நாடாளுமன்றத்துல அவங்க ஒரு தீர்மானத்தை போட்டு அவங்கள பதவியில இருந்து விலக வச்சிருவாங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா தானே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட லெட்டர் கொடுத்து கிளம்பிடுவாங்க. ஓகே, இது புரிஞ்சிச்சா. அவங்களோட வேலை மற்றும் அதிகாரத்தை பாருங்க. அவங்களோட வேலை மற்றும் அதிகாரம் என்னன்னா டைரக்ட் கேஸ் தான். ஓகேவா, அவங்களுக்கு டைரக்டா வரக்கூடிய கேஸ் வந்து எடுத்து நடத்துவாங்க.
உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் எதுனா அந்த கேஸ் அவங்களே டைரக்டா நடத்த போறாங்க. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சென்ட்ரல் அதாவது நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனைனா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அதாவது இப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை எங்க பேசுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல தான் பேசணும், ஹை கோர்ட்ல பேச மாட்டாங்க. ஓகேவா? உச்ச நீதிமன்றம் தான் அந்த வழக்கு வந்து தொடுக்கணும், உயர் நீதிமன்றத்துல பண்ணக்கூடாது. எதுக்கும் ஒரு இப்போ உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பிரச்சனைனா அதை சுப்ரீம் கோர்ட் கிட்ட தான் நம்ம போவோம். புரியுதா? அந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் தண்ணி பிரச்சனை வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்தை நம்ம எங்க பேசணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் தான் போகணும். ஓகே, அப்ப ரெண்டு ஸ்டேட்டுக்கு பிரச்சனைனாலும் சுப்ரீம் கோர்ட் கிட்ட தான் போகணும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனை, ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஒரு சண்டைனாலும் ஒரு பிரச்சனைனாலும் அதுவும் சுப்ரீம் கோர்ட் கிட்ட தான் போவோம், உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும். ஓகே, அதான் இங்க எழுதிருக்கோம். டைரக்ட் கேஸ் 2 அல்லது 3 ஸ்டேட் பிரச்சனை, அதுமாதிரி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனைனாலும் அங்கதான் போகும்னு சொல்லியிருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக அடிப்படை உரிமைங்க. ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் இருக்குல்ல அடிப்படை உரிமை, பகுதி 3 இருக்குல்ல, பகுதி 3 இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையில ஏதாவது ஒரு பிரச்சனைனாலே சுப்ரீம் கோர்ட்டுல நீங்க நேரடியா போக முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிப்படை உரிமை மீறினப்படுது அப்படின்னா நீங்க எங்க போய் உங்களோட நியாயத்தை நிலைநாட்டலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு நம்மளோட நியாயத்தை நிலைநாட்டலாம். நீங்க ஒரு கேஸ் போடுறீங்க அப்படின்னா உங்க கேஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க தீர்ப்பு காணுவாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிப்படை உரிமைக்கு யார் வந்து ரொம்ப முக்கியம்னா உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சோ இது வந்து பார்த்துட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேல்முறையீடு. மேல்முறையீடா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஹை கோர்ட்ல நீங்க ஒரு கேஸ் போறீங்க, ஓகே, உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸை போடுறீங்க, கேஸ்ல வந்து உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரல, ஏதோ ஒன்று மாத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம மேல்முறையீடு பண்ணுவோம். மேல்முறையீடு பண்ண என்ன போவோம்? உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். ஓகேவா? ஸோ ஹைகோர்ட்ல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கேஸ் போறீங்க, அந்த கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமா இல்லை, எனக்கு வந்து இன்னும் என்னோட நியாயத்தை வந்து நான் நிலைநாட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல்முறையீடு பண்ணி நீங்க எங்க போவீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போக முடியும். அதே மாதிரி அதிகபட்ச லாஸ்ட் மேல்முறையீடு எதுன்னு கேட்டாங்கன்னா நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எதுன்னு கேட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம் தான் கடைசி மேல்முறையீட்டு நீதிமன்றம். அது அவங்க சொல்றதா கடைசி தீர்ப்பு, அதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? சரி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க அது மாதிரி மேல்முறையீடு போனோம்னா நீங்க எந்த நீதிமன்றம் பண்ணல, இப்போ உதாரணத்துக்கு ஹைகோர்ட்ல ஒரு பண்ணீங்கன்னா ஹைகோர்ட் வந்து மேலும் சட்ட விளக்கம் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் எடுத்து தான் நம்ம எங்க போனோம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆலோசனைனா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ குடியரசுத் தலைவர் அதாவது நம்ம பிரசிடென்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு சட்டத்துல வந்து ஒரு டவுட் இருக்கு, ஏதோ ஒரு லா போட போறாங்க, ஓகே, நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் வந்து போட போறாங்கன்னா ஒரு டவுட் இருக்குன்னா யார்கிட்ட அந்த டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் கிட்ட அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆலோசனை குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது டவுட்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து நம்ம ஆலோசனை டவுட் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதர நீதி வரையறை அப்படின்னா இது எல்லா கோர்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. எல்லா கோர்ட்டும் இப்ப ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்க, ஏதாவது தப்பா தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அதை கண்டிக்கும். என்ன நீங்க தப்பான தீர்ப்பு வழங்கிருக்கீங்க, நீங்க சொன்ன தீர்ப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை தூக்கிட்டு இவங்க சொல்றதுதான் கடைசி ஜட்மெண்டா இருக்கும். ஓகேவா? அது மாதிரி நம்ம சட்ட புத்தகம் இருக்குல்ல, கான்ஸ்டியூஷன் புக்கு எதிர்த்து ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த பவர் இருக்கு, அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எல்லா கோர்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணோம். அது மாதிரி பர்மிஷன் கேட்டு, அதாவது ஒண்ணு இல்லைங்க, ஒழுங்குமுறை, செயல்முறை, வழிமுறை. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல ஏதாவது ஒன்று பண்றாங்க, ஏதோ ஒன்று செய்யணும்னா பிரசிடென்ட் கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கணும், அவ்வளோ. இது ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. ஓகே, இது ரொம்ப முக்கியம், எல்லா கோர்ட்டையும் கண்ட்ரோல் பண்றது. ஓகே, லாஸ்ட் பேஜ் வந்துட்டாங்க, முடிய போகுது. ஓகேவா? இந்திய உயர்ந்த அரசாங்க அமைப்பு, மத்திய அரசு, நியூ டெல்லி. இது ஒன்றும் பிரச்சனை விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆர்டிகல் மட்டும் எழுதிருக்கீங்க. ஓகேவா? அந்த ஆர்டிகல் மட்டும் எழுதிங்க. குடியரசுத் தலைவர்னா 52 சொல்லுவோம், துணை குடியரசுத் தலைவர்னா 63 சொல்லுவோம், பிரதமர்னா 74 (1) 75 சொல்லுவாங்க, அமைச்சரவை குழு சிஜேஐ பார்த்துட்டோம். 15வது குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு. அப்போ வந்து இப்ப மாத்திட்டாங்க, துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு இப்ப கமெண்ட் பண்ணுங்க. இப்ப யாரு துணை குடியரசுத் தலைவரா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி மோடி அவர்கள் வந்து இதுவுமே தப்பானதான். இப்போ அவர் எத்தனாவது பிரைம் மினிஸ்டரா இருக்காருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ மோடி அவர்கள் எத்தனாவது பிரைம் மினிஸ்டரா இருக்காருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி அட்டார்னி ஜெனரல்னா 76. அட்டார்னி ஜெனரல்னானது அவரோட ஆர்டிகல் வந்து 76. அட்வொகேட் ஜெனரல்னா ஒன்றும் கிடையாது, மாநில அளவுல ஒரு ஜட்ஜு, அதாவது மாநில அளவுல ஒரு அட்வொகேட் இருப்பாரு, அவர் தான் வந்து அட்வொகேட் ஜெனரல் சொல்லுவாங்க. அவருக்கு நாட்டில் வந்து 165. ஓகேவா? அது மாதிரி லோக்சபா எலெக்ஷன் கடைசியா நடந்ததுல மக்களவை தேர்தல், அது எத்தனாவது தேர்தல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா நடந்த மக்களவை தேர்தல் இருக்குல்ல, அது எத்தனாவது தேர்தல்னு சொல்லுங்க. இப்போ மோடி அவர்கள் வின் பண்ணாங்கல்ல, அவர் வின் பண்ண எலெக்ஷன் எத்தனாவது எலெக்ஷன், இப்போ பிரைம் மினிஸ்டர் கூடியவர் எத்தனாவது பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி தலைமை கணக்காயர் CAG எனது
சிஏஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவரோட ஆர்டிகல் வந்து 148. எனது 148. அது மாதிரி அவசர சட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவசர சட்டம்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஜல்லிக்கட்டு தான் அவசர சட்டத்துக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜல்லிக்கட்டு டைம்ல வந்து கூட்டுத்தொடர் வந்து நடந்துக்க நம்ம பார்த்தல பிப்ரவரி அந்த டைம்ல வந்து 3 கூட்டத்தொடர் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட்டத்தொடர் நாடாளுமன்றம் வந்து கூடல. அந்த டைம்ல ஒரு சட்டம் போட்டே ஆகணும். நம்ம நல்லாவே பார்த்துருப்போம். சட்டம் யார் மட்டும் தான் போடுவா? நாடாளுமன்றம் தான் போடுவாங்க. அதாவது பார்லிமெண்ட் மட்டும் தான் ஒரு சட்டத்தை போடுவாங்க. இப்பதான் பார்லிமெண்ட்டே கூடலையே. நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்போ பார்லிமெண்ட் கூடல. அந்த டைம்ல என்ன பண்றது? அதுக்குதான் அம்பேத்கர் அவர் வந்து சூப்பரா ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா அவசர சட்டம் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அவசரம் அப்படின்ற மாதிரி அவசர சட்டம். இது யார் போடுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் போடுவாரு. பிரசிடென்ட் அதை போடுறாங்கன்னா அது அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கணும். இது வந்து 6 மாதமா இல்ல 6 வாரமா நினைக்கிறேன். இதை மட்டும் நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? இது 6 மாசமா இல்ல 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணிடணும்னா கூட்டம் கூடுறாங்கல்ல, நாடாளுமன்ற கூட்டம் கொடுக்கல, குடியரசுத் தலைவர் போடுற சட்டத்துக்கு வந்து எல்லாரும் ஒப்புதல் வழங்கியிருக்கணும். இல்லைன்னா அந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகாது. ஓகேவா? அவசர காலத்துல பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் ஒரு சட்டம் போடுறாங்க. இப்ப ஜல்லிக்கட்டு வந்து சட்டம் போடுறாங்கன்னா அது சட்டமா இருக்கும். அப்ப நாடாளுமன்றம் திரும்ப கூடும்போது எல்லா அமைச்சர்களும் எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணணும், ஓகே பண்ணா அது அந்த சட்டம் அப்படியே இருக்கும். இப்ப அவங்க அக்செப்ட் பண்ணனா ஜல்லிக்கட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். புரியுதா? சோ இதோட செகண்ட் லெசன் முடியுதுங்க பக்காவா. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பார்த்திருப்போம்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திருப்போம். இதுல என்னென்னலாம் பார்த்துருக்கோம் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன், அப்படியே முடிச்சு விட்டுருவேன். ஓகே, என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன பார்த்திருக்கோம் ஒரே நிமிஷம். ஓகே, நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா பிரதமர் பார்த்திருக்கோம், பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திருக்கோம். கரெக்டா? ஸோ பிரைம் மினிஸ்டர் அவரோட ஒர்க் அவுட் அதெல்லாம் வந்து பார்த்திருப்போம். அவரோட கடமைகள் மற்றும் அவரோட வேலைகள் வந்து பார்த்திருப்போம். அது மாதிரி அமைச்சரவை குழு 3 இருக்கும். கேபினட் மினிஸ்டர், ராஜாங்க அமைச்சர், இணை அமைச்சர் சொல்லி 3 இருக்கும். இதை பார்த்திருப்போம். அது மாதிரி வேற என்ன பார்த்திருப்போம்னா நாடாளுமன்றம், மாநிலங்களவை, மக்களவை, ராஜ்யசபா, லோக்சபா, அந்த வயசு, அவங்களோட அதிகாரம், நிதி மசோதா வந்து பார்த்திருப்போம். எத்தனை பேர்? 545 பேர், 250 பேர், எத்தனை நியமனம்? 12 பேர், 2 பேர், 530 13, 238 இது 12, தமிழ்நாட்டில் 18 பேர், தமிழ்நாட்டில் 39 பேர். அவங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டோம். வேற என்ன பார்த்துட்டோம்னா இதுதான் எழுதிருப்பேன், வேற ஒன்றும் இருக்காது. ஓகேவா? வேற என்ன இருக்கு? தேர்தல், அந்த நிதி மசோதா வந்து பார்த்திருப்போம். அதுக்கு வந்து சபாநாயகர் தான் ஒரு மசோதா, சாதாரண மசோதா, சட்ட மசோதா, நிதி மசோதா சூஸ் பண்ணுவாரு. இவரோட பதவி காலம், ஆட்சி காலங்காலம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். அப்புறம் இந்த நாடாளுமன்றம் பிப்ரவரி மேனா வந்து நிதிநிலை அறிக்கைக்குழு, ஜூலை செப்டம்பர்னா மழைக்கால கூட்டத்தொடர், நவம்பர் டிசம்பர்னா குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்ற அதிகாரம் என்னது? இதை வந்து பார்த்துட்டோம். அவங்களோட அந்த அதிகாரத்துல வந்து பார்த்துருப்போம். அப்புறம் கோர்ட் வந்து பார்த்தோம். உச்ச நீதிமன்றம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போ உருவாச்சு, எத்தனை பேர் வந்து இதுவாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டோம். அவங்களோட நீதிபதிகளை எப்படி நியமனம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அப்புறம் அந்த பிரசிடென்ட் வந்து பார்த்துருப்போம். அவங்க எப்படி பதவியில் வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அவங்களோட வேலைகள் மற்றும் கேசஸ் அதெல்லாம் எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். மேல்முறையீடு அதை வந்து பார்த்துருப்போம். கடைசி அது ஒன்று முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இதோட செகண்ட் லெசன் பக்காவாக முடியுதுங்க. தேர்ட் லெசன் நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா, சார் ஃபர்ஸ்ட் மெத்தட் மாதிரி போடுங்க, இல்ல செகண்ட் மெத்தட் மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்றேங்க. அந்த மாதிரி பண்ணணும் எனக்கும் இது ஆசையா தான் இருக்கு. ஆனா நமக்கு இருக்கிற டைமை நீங்க யோசிங்க. நம்ம நோட்டிபிகேஷன் 2 நாள்ல வரப்போகுதுங்க. நோட்டிபிகேஷன் 2 நாள் வந்துன்னா நம்ம படிக்க வேண்டிய விஷயம், சிலபஸ் கவர் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும், இப்படி சொன்னாலும் கண்டிப்பா புரியும். ஏன்னா புக்ல இருக்க விஷயத்த நான் சொல்றேன். இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்க ஒரே ஒரு புக்கை விட்டு நீங்க பரட்டி விட்டீங்கன்னா முடிஞ்சிச்சுங்க, லெசன் முடிஞ்சிச்சு. உங்க மைண்ட் செட்டு நான் பண்ணிட்டேன். உங்க டவுட்னா அந்த வீடியோ வந்து பார்த்துக்க போறீங்க. ஸோ புக்ல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் நோட்ஸ் மாதிரி எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியாத மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். புக்ல இருக்க கண்டென்ட்டை A to Z ஒன்று விடாம எல்லா ஆர்டிகல், எல்லா கண்டென்ட் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஆனா ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட்னு சொல்லிட்டு நீங்க நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ எப்படி நம்ம டக்குன்னு சிலபஸ் முடிக்கிறது அதை மட்டும் நீங்க யோசிங்க. டக்குன்னு எப்படி சிலபஸ் முடிக்குது, டக்குன்னு எப்போ ரிவிஷன் பண்றது, எப்போ டெஸ்ட்டை போடுறது, எப்படி நம்ம குயிக்கா முடிக்கிறது, எப்படி நம்ம வேலைக்கு போகிறது மட்டும் யோசிங்க. இது பண்ணல அது பண்ணலாம் சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இருக்காது. ஓகேவா? இப்படி சொன்னாலுமே உங்களுக்கு புரியும். அது மாதிரி இந்த லெசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டேட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன பிக்சரைஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு இருக்கிறதே 3 பேர் தான், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் பிரதமர். அவங்க 3 போட்டோ தான் போடணும். இதுக்கெல்லாம் போட்டோ தேவையில்லைங்க. நான் உண்மையாலே அந்த விஷயத்துக்கு தேவைப்படுதுன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க கேட்காமலே நானே கொடுத்துருவேன். இந்த லெசனுக்குலாம் வெறும் தேவை எல்லாமே டேட்டா நம்பர்ஸ், அவங்க என்ன பண்ணாங்களோட ஒர்க்ஸ் தான் இருக்கு. இதுக்கு என்ன நம்ம போட்டோ வைக்க முடியும்? எந்த போட்டோவும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனாலதான் இப்படி பண்ணிருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. நம்ம படிக்கிறது மட்டும் பார்க்கணும். எப்படி சிலபஸை முடிக்கிறோம், எப்படி டக்குன்னு ரிவிஷன் பண்ண போறோம், எப்படி டெஸ்ட் எழுத போறோம், அதை மட்டும் நீங்க எல்லாம் யோசிங்க. ஓகே? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.